போட 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 6 விடக்கூடாதுங்க வைடு பாலே விடக்கூடாதுங்க அவுட் என்ன பேசுது எனக்கு ஓவரும் கொடுக்க மாட்டீங்க பேட்டிங்கும் கொடுக்க மாட்டீங்க ஆனால் இங்கே வந்து பேசுவீங்க யார் ஒன்று விளையாட வான்னு யார் கம்பல் பண்ணுறது தம்பி கௌதம் வந்து நல்லா இருந்தவனை போயிட்டு ஏதோ சொல்லிட்டு வந்துட்டான் அடுத்து ஆடுறதுக்கு இவன் வந்து அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன் மைண்டில் கேட்டுன்னு தூக்கி அடிக்க போகிறான் அவுட் ஆக போகிறான் ரொம்ப பலமாக தான் போடுறாரு ஆனால் நம்மளால் ரொம்ப பொறுமையாக பாட்ட விடுறாரு சொன்னேன்னா மேலே ஃபீல்டு கீழே அவன் ஆசைப்பட்டு நிறைவேறிச்சு இந்த பாருங்க இதுக்கு தான் அவன் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான் நான் அதுக்கு தான் சொன்னேன்ல அந்த பால் இப்படி ஆடணுன்ட்டு அவனுக்கு தெரியல ஏன்னா இன்னும் 3 ஓவர் வெளியில் இருக்குது ஓகே போடுறது 6வது ஓவர் தான் 8 ஓவர் மேட்ச்சு அவன் ஒரு ஆள் அவன் சொன்னான்ட்டு தூக்கி கஷ்டம் அவுட் ஆகிட்டு வரான் பாவம் வீரனுக்கு தெரியவில்லை ஏன்னா அடுத்து இவன் இறங்கிறதுக்கு பயப்பிடிச்சிட்டான் நான் தான் வேலு வெட்டி வேலு நீயா வேலு டீம் கேப்டன் வருவான்னு பார்த்தா பூனை வந்து நிற்குது என்ன ஏமல வம்பு கிளிக்கிய எத்தனை மணிக்கு வராமல் பாருங்க மணி வந்து 7 ஆகுது என்ன நைட்டு ஃபுல்லாக போயிட்டு மன்மதன் டேடக் 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 மன்மதன் படம் பார்த்துட்டு வந்திருக்கான் மன்மதன் தானே வானம் என்ன பூமி என்ன உயர காட்டுண்டா இது வம்பு காட்டுண்டா வேற ஏதாவது பாட்டு இருந்தா எடுத்து விடுங்களேன் பாடுறேன் இல்லடா டைமு மன்மதன் மூடிலே பார்த்துட்டு இருப்பா தலைவன் சொல்ற டைம் ஆகுற மணி 7டா 6 மணிலாம் கிரவுண்டுக்கு போயிருந்தா நேரம் மேட்சை முடிச்சுட்டு வந்துருக்கலாம்டா வெயில் டைம் ஆகி போச்சு தினேஷ் ஒருத்தனா பாத்ரூமில் இருந்துக்குன்னு நான் கிரவுண்டில் தான் இருக்கிறேன் அப்படின்றான் ஒருத்தன் வீடியோ காலில் வாண்டுறான் நான் கிரவுண்டில் இருக்க சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறானுங்க வர டீம் ரொம்ப இதில் போய் நிற்கிறா சீக்கிரம் வாங்க போவோம் காய்ஸ் தலைவன் வந்துட்டான் கிரவுண்டுக்கு இப்போ தான் போக போகிறோம் மணி 7 ஆகுது ஆப்பனன்ட் டீம்கார செருப்பை கட்டி அடிக்க போகிறான் இன்றைக்கெல்லாம் எதுக்குடா வரைய விளாட்றதுக்கிட்டு என்ன பண்ணுறது டீம் கேப்டன் வந்து மன்மதன் படத்துக்கு போயிட்டு வந்துட்டாப்பில் இனி ஓடுதா இல்லைன்னு தெரியல அடுத்து நான் போய் பார்க்கலாம் ரீரிலீஸ் படத்தை வாங்க கிரவுண்டுக்கு போவோம் வந்து ராமண்ணா அடுத்த வாரம்னா வாங்க இங்கே பாருங்கள் எத்தனை மணிக்கு வராங்க மட்டும் பாருங்கள் நம்ம பசங்க ஆனால் ஆப்பனன்ட் டீமு ப்ராக்டிஸ் பண்ணுக்குது பார்த்தீங்களா ஆப்பனன்ட் டீம் காலையிலே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்துட்டு ஃபாலோ இது பாருங்கள் இங்கே ஒருத்தர் போயின்னு இருக்காரா இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நம்ம டீம் பாருங்கள் எப்படி வராங்க பாருங்கள் ஓகேவா இது பரவாயில்ல இவங்க கூட லேட்டாக வராங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நம்ம டீம் என்ன பண்ணி நீங்களே பாருங்கள் பார்த்தீங்களா இல்லையா நம்ம டீமு உட்காந்து சிரிச்சு கதை பேசினுக்கிறாங்க இப்போ இங்கே வந்து நம்ம டீம் வந்து என்ன பண்ண போது தெரில காலையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து இப்போ தான் வந்து நிற்கிறாங்க அண்ணா வாங்கண்ணா அவ்வளோதான் அண்ணா வந்துட்டாரு சரணண்ணா வரலாறை கேட்டீங்கன்னா அலறுவானுங்க நம்ம டீம் புதுசாக வந்திருக்காப்புல தினேஷே பட்டுன்னு காலையில் டாஸ்க் யாரோ இவன் போடுற வீடியோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து இவன் மனசை நினச்சிக்கிட்டு அதுவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க போய் சொல்லியிருக்காங்க இன்னும் அவனுக்கு தெரியல டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா இது இன்னும் வேற வெயில் காலம் வர போது இவனை என்ன பண்ண போறேன் டாஸை போடுறா கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நம்ம காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டீம் கூட மேட்ச் ஆட வந்திருக்கோம் பட் என்னென்னா ஒரு 6:30க்கு வாங்கடான்னாருங்க ஆனால் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் கேப்டனை போய் ரூமுக்கு கூப்பிட்டது 7 மணி ஓகேவா 7 மணி அவனை வலிச்சுனிக்கின்னு வந்து பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பசங்க இப்போ தான் வராங்க மணி 8 ஆகி போச்சு வெயில் டைம் வர வந்துச்சு இப்போ சமீபத்தில் வெயில் டைம் வர அதிகமாக வந்துச்சு நம்ம டீம் வந்து என்ன பண்ண போகிறானுங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரிலங்க ஏன் வேலு அப்படி கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம டீம் வந்திருக்காங்க ரெண்டாவது ஆப்போனன்ட் டீம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஆப்போனன்ட் டீம் ப்ராக்டிஸ் பண்ணுக்குது நம்ம டீம் வந்து உட்காந்து கதை பேசினுக்கிறாங்க கிட்டத்தட்ட 2 வாரம் விளாட்ல 2-3 வாரம் ஆயிடுச்சு விளாடி ஓகேவா ஏதாவது கொஞ்ச நேரம் பாலை பிடிப்போம் பேட்டை பிடிச்சி கொஞ்ச நேரம் விளாடுவோம் அதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க வந்தோடனே உட்காந்து கதை பேசினுக்கிறாங்க ஏன்னா ஜெயிப்போமா தோப்போமா கூட தெரியாது ஆனால் நல்லாயிருக்கும் கேமு நம்ம பசங்க எல்லாருமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான் அதுவும் ஆப்போனன்ட் டீம் அவங்களும் சூப்பராக ஆடுவாங்க 6-4ன்னு களை கட்ட போகுது இன்றைக்கி யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரிலங்க நானாக இருக்கலாம் இல்லை வேறு யாராக கூட இருக்கலாம் ஆனால் நல்லாயிருக்கும் பாருங்கள் போடுங்க நீ எடுக்காதுக்காக உள்ள பேசாமல் வெயிட் பண்ணிட்டு நான் என்ன பேசுறது எனக்கு ஓவரும் கொடுக்க மாட்டீங்க பேட்டிங்கும் கொடுக்க மாட்டீங்க ஆனால் இங்கே வந்து பேசுவீங்க யார் ஒன்று விளையாட வான்னு யார் கம்பல் பண்ணுறது யாரு அப்படி கம்பல் பண்றது யாரு டீம்ல யாரு இருக்காங்கன்னு சொல்லி தூக்கிடுவோம்
ஏன்டா ஏன் விளையாட வரணுங்கிற வேலை வர சொல்லுது வீடியோ எடுக்குதானே அப்புறம் எதுக்கு நீங்க கிரவுண்ட்ல நீ எதுக்கு விளையாட வரலாம் நினைச்சிட்டு இருக்க கம்பல் பண்ணலாம் பண்ணல அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பேட்டிங் கேம் இருக்கு அதுக்காக ஆனா கொடுக்கவே மாட்டேன்றீங்களா கேம் இருக்குது ஆனா டேய் நியூ இயர்ல இருந்து போய் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன் அது வெளிக்காட்ட மாட்டேன் ஒரு வாரம் எல்லாம் சோகமாயிட்டான் அப்புறம் 12 அடிக்கும் போது பேட்டில் பல்ல அப்படின்னா டக்குன்னு இவன் முதல் மேட்ச் பேட்டில் இவனுக்கு பல்ல டக்குன்னு பேட்டை போட்டு ஆமா இப்பதான் ஞாபகம் வந்துச்சு வேலு பத்திரிக்கை இன்னொரு ஆளுக்கு டக்குன்னு கொடுத்துட்டான் கேம் பேட்டில் போனால் டக்குன்னு நீங்கள் மாற்றிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க கேமே அதனால போயிடுச்சு கடைசி நேரத்தில் வந்து எல்லாம் பாலுக்கு 6 பாலுக்கு 11 ரன் 12 ரன் அடிக்கும் போது எங்கே இங்கே அடிக்க முடியும் 6 4 அடிக்க முடியாது காற்றடிக்குது அதனால் கொஞ்சம் டீம் கரெக்டாக அந்த ரன்னு பால் இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக டிசிஷன் எடுத்து பால் நம்ம வந்து இப்போ வந்து டாஸ் போட்டு நம்ம டீம் வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டோம் டாஸ் வின் பண்ணிட்டோம் ஆப்போனன்ட் டீம் வந்து பேட்டிங் வந்து கொடுத்துட்டோம் பட் ஆப்போனன்ட் டீமும் விளாட்றது நாங்கள் வீடியோ போட போகிறோம் நம்ம நண்பர் ஆப்போனன்ட் டீம் நண்பர் எடுக்க போகிறாப்புல பாருங்கள் ஆப்போனன்ட் டீம் விளாட்றதும் பாருங்கள் நம்ம பசங்க எப்படி போலிங் போடுறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா இல்லை பிச்சோட கண்டிஷன் பார்த்தோம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈரமாகுது பிச்சு புல்லுலாம் ஆனாலும் நம்ம டீம் என்ன பண்ணிட்டாங்க பவுலிங் போட்டுருவோம் ஏன்னா பிச்சு ரொம்ப ஈரமாக இருக்குது அதனால் அப்படின்ற பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் அவுட் फोर रन यहाँ पे 4 रन फोर दिनेश फील्डिंग मिस्टेक 4 रन आउट सिक्स आउट सिक्स आउट फोर सिक्स நம்ம பசங்க நல்லா பவுலிங் போட்டானுங்க உண்மையிலே கலக்கிட்டானுங்க 8 ஓவருக்கு பட்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 44 அடித்தா வின்னு பட் வேறு லெவலில் போட்டு நிப்பாட்டானுங்க நம்ம டீம் எப்படி பேட்டிங் ஆடுறாங்கன்னு பார்ப்போம் நல்லாயிருக்கும் பாருங்கள் நைஸாக மரத்தில் உட்காந்தின்னு அம்பையர் போன்றானுங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கிறானுங்க பாருங்கள் நம்ம டீம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாருங்கள் 2 பேர் வந்துட்டுருக்காங்க வேறு 2 பேருமே நல்லா ரொட்டேட் பண்ணுற பிளேயர் தான் சும்மா வேறு லெவலில் இருக்கும் கேமு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சார் பண்ணுங்க அவ்வளோதான் வெற்றி கொடி நெட்டியாச்சு இங்கேயே குப்பாரில் இவனுக்கு 2 பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா தான் அம்பேருக்கு தான் போகிறானுங்க ஒருத்தன் ஸ்ட்ரைட் அம்பேர் ஒருத்தன் லெக் அம்பேர் ஆனால் ஆடுற மாதிரியே வரானுங்க பார்த்தீங்களா பர்ஃபார்மன்ஸு ஓப்பனிங் ஆடுற மாதிரியே நான் வந்து என்ன சொன்னேன் ஒன்றொன்று வேலை அனுப்பலான்னு பார்த்தேன் இந்த மாதிரி பேசினா கஷ்டம் பேட்டிங் ஜெசி இப்போ தான் பேர் ஒன்று பற்றி பெருமையாக பேசிட்டு ஜெசி மட்டும் போட்டுன்னு வந்துடுறேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரில பார்ப்போம் ஷாட்டு 6 முதல் பாலே 6ங்க ஐயோ தெரிக்க விட்டாப்புலையே காத்தண்ணா நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார் பார்ப்போம் ஷாட்டுங்க சூப்பர் கேட்சி எடுத்து நேராக கையில் குத்திட்டு போயிட்றாப்புல குமாரண்ணன் ஃபீல்டிங் செட்டப்பு சும்மா வேறு லெவலில் இருக்குது ஆனால் நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா இவங்க இந்தமாரி டப்புன்னு ஒரு ஃபீல்டிங் செட்டப் பண்ணுவாங்கன்னு தெரியல க்ளோஸில் கொஞ்சம் கம்மி டார்கெட்னால நல்லா இருக்குது ஃபீல்டிங் செட்டப்பு கையில் வந்து இது பாருங்கள் வேறு லெவலு பேட்ஸ்மேன் வந்து மணி அடுத்த பேட்ஸ்மேன் மணி ஷாட்டு கேப்பு 4 கேப்பில் வந்து முதல் பாடி 4 ஸ்டாப்பில் வருது பாருங்கள் அவ்வளோதான் ஏபிடி சூரியகுமார் யாதவ் அங்கே பாருங்கள் அண்ணன் வந்துட்டாரு களை கட்ட போகுது பாருங்கள் டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு ஏன்னா அண்ணன் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னன்னு தெரில பார்ப்போம் அண்ணன் வந்தாலே களை கட்ட போகுதுங்க மேட்ச் வின்னு தாங்க அண்ணன் வந்தா அடுத்த பால் டாட்டு பவுலர் நல்லா போட்டுன்னு இருக்காருங்க 2 பால் டாட்டு இப்போ 3வது பால் போடுறாரு என்ன ஆகுதுன்னு
போடு. போயிடுச்சு. இது நோ பால் கொடுத்தாரா இல்லையான்னு தெரில. 6. ஸ்ட்ரைக்கில் வந்து மணி பார்ப்போம். 3வது ஓவரு. ஸ்கோர் 18. 2 ஓவருக்கு பார்ப்போம். போடு. கேப்புங்க. அங்கே ஃபீல்டரே இல்லைங்க. நல்லா குத்தி பழமாக காமிச்சார். ஃபீல்டர் இல்லை. 4. அடுத்த பால். இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். போடு. கேப்புங்க. கேப்பு. பால் திரும்பிச்சு. 4க்கு போயிட்டா. ஐயோ பாலை தட்டியே 4க்கு போயிடுச்சுங்க. அடுத்த பால். இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 ஆஃப் 4 மணி பேட்ஸ்மேனு அவுட்டு. சொல்லி வாயமுள்ள அவுட் ஆகிட்டு போகிறாப்புல வருத்தப்பட்டுன்னு. அவர் இவ்வளோ நேரம் நின்றதே பெரிய விஷயம். என்னடா பேட்டை தூக்கலேன்னு பார்த்தேன். தூக்கிட்டாரு. அதை பாருங்கள் எப்படி ஃபீல் பண்ணு போகிறா பாருங்கள். செகண்ட் மேட்ச் இதில் நடிப்பு. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறேன்ல அங்கே பாருங்கள். ஏன்னா இதில் நடிப்பு. இதை வந்து அப்புறம் வீட்டுக்கு போனோன்னே இதை கொஞ்சம் அமுச்சு விடுன்னுவான். இதை சோக சாட்டை போட்டு வச்சுப்பான். பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் பாருங்கள். இப்போ சொல்லி வாய முடியல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் இப்படி பண்ணுவானுங்க. தெரியாத மாதிரியே பண்ணுவானுங்க. ஆனால் திரும்பி பார்ப்பானுங்க பாருங்கள். அடுத்த பால் அவுட்டு. அடுத்த பால்னால் அடுத்த பால் விக்கெட்டும் ஊதிச்சிங்க. அதேமாரி கீப்பர் கேட்சி கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. அடுத்தேன்னா நல்லா ஆனார் பேட்டிங்ஸ்மேனு. வேண்டாம் வரப்போ வந்துன்னு இருக்காப்பில் பாருங்க. இப்போயே தூக்கின்னு வந்துட்டான் பாருங்க. அவ்வளோதான். அங்கே யாரும் பால் போடல. சும்மா நிற்கிறான். இங்கே தான் பால் போடுறாங்க. பார்ப்போம். ஓ ஸ்கோர் வந்து 35. இன்னும் 6வது ஓவர் போட போகிறாங்க. இன்னும் ஒரு 8 ரன் தான் அடிக்கணும். பார்ப்போம். 12 பால் 8. பார்ப்போம். தம்பி தான் அவுட் ஆகிருக்காப்புல. அந்த ரன் அவுட்டு தம்பி ஆகலை. இப்போ தான் கையில் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிருக்காப்புல. போடு. சொன்னெல்லாம் ரிவேர்ஷிப்பில் 6 அவுட். மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டோம். பட்டு செகண்ட் மேட்ச் வந்து டாஸ் போட்டிருக்காங்க. டீம் கேப்டன் போயிட்டுருக்காரு. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். கேப்டன் டாஸ் வின்னா தோத்துட்டோமா? ஐயோ டீம் டாஸை தோத்துட்டோம். கிளம்புறா சரணா பாய்ண்ணா. அண்ணா பாய் சொல்கிறாரு பாருங்க. அண்ணா வந்து ரொம்ப நாள் பழைய பிளேயரு. வந்து டீம் எப்படி சொன்னால் பார்த்துட்டு போகிறாரு. டீம் கேப்டன் டாஸை தோத்துட்டார். இது என்ன சொல்ல போகிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. கேப்டன் இங்கே வாங்களேன். பாலை வந்து கொஞ்சம் ஈரமாகுது. ஈரப்பதம் வந்துடுச்சு. அதான் தட்டி தட்டி பாலை காய வைக்கிறாரு. அவர் பேசினாலே காஞ்சிரும். நீ எதுக்குடா டீமில் இருக்க? எதுக்குடா சொல்கிறா? சொல்லு. எதுக்கு ஒரு பாலை ஒரு க்ளீன் பண்ணுறது கூட எதுவும் பண்ணி சும்மா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன நினச்சிட்டு இருக்க நீ? வெள்ளாட பாலுனா கரியல் இருக்குது. என்னடா பண்ண பாலை வெக்கமா இல்லை உனக்கு? எது நீ ஒன்று பண்ணியே தொப்பை வச்சுக்கின்னு பாலை வந்து இதை வேற வந்துட்டான் பேசுறதுக்கு. ஆப்பரன் டீம் வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. வெற்றியை வந்து ருசிக்கணுன்ட்டு பார்ப்போம். அது வந்து நம்ம டீம் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோ டார்கெட் அடிக்கிறாங்களோ அதிக டார்கெட் அடித்தா நம்ம போட்டு நிப்பாட்டிடலாம். இங்கே நம்ம டீம் பிரசாந்த் பாருங்கள் 2 பேட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுகிறான். அந்த சைடு செல்வண்ணன் நல்லாயிருக்கும். என்டர்டெயின்மெண்ட் நல்லாயிருக்கும். அண்ணன் 360 டிகிரி பிளேயரு. பார்ப்போம். கிட்ட போய் என்ன பேசிகிட்டு இருக்கான்னு கேட்போம். வாங்க. வேணா சொல்லிட்டேன். நான் அங்கே வரும்போதே சொல்லிட்டேன் 360 டிகிரி பிளேயரு. 360 டிகிரி பிளேயர்னால் சும்மா கிடையாது. நீங்கள் இருக்குது சம்பவம் இருக்குது. யாரு இல்லை கம்மி டார்கெட்லாம் வேணும் நீ ஆடாத அப்படின்ட்டாப்புல கேப்டனு. அதான் நானும் பிரசாந்த் ஆடல. கம்மி டார்கெட்லாம் என்னைக்குமே ஆட மாட்டோம். இப்போ தானே ஆட போகிறாப்புல. செகண்ட் மேட்ச் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். யாரு அதான் பார்த்தாலே தெரியுது. அழகாக ஜம்முன்னு மரத்தில் உட்காந்து பார்த்தல. மணி அவுட் ஆகிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் பாருண்ணா. பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறான் தெரியுமா? ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். பார்ப்போம். எவ்வளோ டார்கெட் அடிப்பீங்க? 8 ஓவருக்கு 100 அடிப்பீங்க. ஓகே சூப்பர். பிரசாந்த் வர இருக்கான். ஆமாம் மெயின் ஹிட்டர் இருக்காப்போல. பார்ப்போம். செகண்ட் மேட்ச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து செல்வண்ணன் அண்டு பிரசாந்த். செகண்ட் மேட்ச்சு ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டோம். செகண்ட் மேட்ச் ஓப்பனிங் பிரசாந்த் அண்ட் செல்வண்ணன். முதல் பால் பிச்சு வந்து கணிக்க முடியல. டப்புன்னு டவுன் ஆகிடுச்சு பால். செல்வன் நம்பர் இதுதான் கேப்புன்னு ரன் எடுத்துட்டாப்புல ஸ்ட்ரைக்குக்கு. ஆனால் என்ன ஒன்று கைத்தில் ஒரு ஹெட்செட் போட்டுருக்காப்புல. அதுக்கு எடுக்க மாட்டேங்கிறாப்புலையே. பார்ப்போம். மண்டெல்லாம் தொடராப்புல. சம்பவம் இருக்குதுங்க இன்றைக்கி. அண்ணனுக்கு பார்த்துங்க 360 டிகிரி பிளேயர்னே பாருங்கள். ஃபீல்டரெல்லாம் பாருங்கள் அங்கங்கே நவுத்தினே இருக்காங்க ஃபீல்டரெல்லாம்.
என்ன அண்ணன் ஆடக்கூடிய பிளேயரு. பார்ப்போம். அடுத்த பால் செல்வண்ண ஸ்ட்ரைக்கில். முதல் பால். ஓ, இந்த பால் எங்கே போதும் பார்ப்போம். போல்டுங்க. ஐயா, கேப்டன் என்ன தான் கூப்பிட்றாரு. பார்ப்போம் என்னை யார் எழுதியில் இருக்க போகிறான்னு தெரியல. பார்ப்போம். போல்டு. அடுத்த பால் பிரசாந்த். போடு பா. இதை தாங்க ரொம்ப நேரம் எதிர்பார்த்தது. வந்துச்சுங்க 6. அடுத்த பால். இந்த பால் எங்கே போதுன்னு பார்ப்போம். போடு. 4. ஒரு 6 ஒரு 4 போயிருதுங்க இந்த ஓவரில். அடுத்த பால். போடு. 6 4 4. போடு. 6 6 4 போடு போட போட. 6 விடக்கூடாதுங்க. வைடு பாலே விடக்கூடாதுங்க. இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 4 போடு. ஆஹா, ஃபீல்ட்ரு வேறு. 6 அவுட்டு. அவுட்டுங்க. நல்லா வச்சுருந்தான் அவுட்டு. தானூஸில் ஆடுறாங்க. பார்ப்போம் எதா பண்ணுறானான்னு பார்ப்போம். 6 4 போடு. கேப்பு கேப்பு ஃபீல்டிங்கு. போடு. கேப்பு கேப்பு. 2 ரன்னு. 6 4 போடு. 6 6 போடு. 6 பழமாக தான் போடுறாரு. ஆனால் நம்மளால ரொம்ப பொறுமையாக பாட்ட விடுறாரு. சொன்னேன்னா மேலே ஃபீல்ட்ரு கீழே அவன் ஆசைப்பட்டு நிறைவேறிச்சு. இந்த பாருங்க, இதுக்கு தான் அவன் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான். நான் அதுக்கு தான் சொன்னேன்ல அந்த பால் இப்படி ஆடணுன்ட்டு. அவனுக்கு தெரியல. ஏன்னா இன்னும் 3 ஓவர் வெளியில் இருக்குது. ஓகே, போடுறது 6வது ஓவர் தான். 8 ஓவர் மேட்ச்சு. அவன் ஒரு ஆள் அவன் சொன்னான்ட்டு தூக்கி கஷ்டம் அவுட் ஆகிட்டு வரான். ஏன்னா அடுத்து இவன் இறங்கிறதுக்கு போகிறான்ட்டு. போடு. நல்லா பழமாக போட்டாப்பில் தூக்கி நாட்டாப்பில். 6. அடுத்த பால். இந்த பால் எங்கே போதுன்னு பார்ப்போம். அடடா, அற்புதமான ஷாட்டு. ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சுங்க. 6. பேட்ஸ்மேன் மூஞ்சி தெரியுது இல்லையா? அவருக்கு தானே இல்லையா, உங்கள் மூஞ்சியை நான் பார்த்துட்டேன்யா. உங்கள் சைட்லேருந்து எதுவும் வரல. ஏன்னா கேப்டன் மட்டும் தான் அச்சுன்னுங்கிறாப்பில். போங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அதை பாருங்கள். உசி பேத்து விட்டு அவனை போய் அட்வைஸ் பண்ணுறான். கௌதம், நான் தான் அப்பயே சொன்னேன்ட்டு கேளுங்க. செல்வனை கரெக்டாக சொல்கிறார் பேர். ஆடி காட்டுன்னு. கண்டிப்பாக அவன் தான் சொல்கிறான்ட்டு நீயும் போய் தூக்கி கையில் கொடுத்துட்டு வர. எங்கேயோ போயிடுச்சு, அந்த மாடியாண்ட போயிடுச்சு நினைச்சேன். அவன் அடுத்த ஆடுறதுக்கு போய் சொல்லினுக்கிறான்டா. அங்கே பாரு, இப்போ பாரு இன்னும் அவருன்னு மட்டும் என்ன பண்ணுறான் மட்டும் பாரு. நீ சொல்லலாம்ல, ஏன் சிங்கிள் அடிச்சா 6 அடின்னு சொல்லலாம்ல. இல்லை, இவரும் இப்போ கிளப்பின்னு வரதான் போகிறாரு. அவன் ஒரு ஆள் சொல்கிறாரு, நீயும் தூக்கி கையில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க. போடா. அந்த ஓவர் அடிக்க வேண்டிய ஓவர் தான். நீ எந்த ஓவருமே அடிக்கலையா? அதுதானே பெரிய மேட்ரு ஆகுது. இல்லையா, அடிச்சுனேன். ஒன்றும் இல்லை, பெருசாக போகலையே. 4 6 போகல, எதுவும் போகல. ஆனால் தான் டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லோரும். இதில் வேறு பேட்டை வேறு மாற்றி எடுத்துனுக்கிறான். ஹல்க்கு தானோஸுன்னு. அண்ணா நராப்பில் 4. அடா பாய், கையில் போட்டு போச்சுப்பா. 4. ஸ்கோர் 77. பார்ப்போம் அடுத்த பால். போடு. ஹைட்டு நல்லா கொடி ஏற்றிட்டாங்க. 2 ஃபீல்டரு விட்டாங்க, கேட்சை விட்டாங்க. 2 ரன்னு. அடுத்த பால். இந்த மாதிரி எங்கே போதும் பார்ப்போம். அடாடா, மறுபடியும் அதே இடம், அதே கையில் கொடுக்குறாரா. அவுட்டு. அவுட் ஆகிட்டார். 2 4. 7 ஓவருக்கு ஸ்கோர் 80. டீம் கேப்டன் இன்னும் நல்லா ஆடிட்டுருக்காரு. நல்லா கலக்கிட்டாப்பில். லாஸ்ட் ஓவரு நல்லா போடுவார் இந்த பவுலரு. இதில் எவ்வளோ ஸ்கோர் போகுதுன்னு பார்ப்போம். சொல்கிறேன் பாருங்கள். 20 ரன் வந்துச்சுன்னா போதுங்க. இன்னும் 5 பால் இருக்குது. ஒரு பால் டாட்டு. அவுட்டா? அவுட்டுன்றாரு செல்வண்ணா. அண்ணன் பிரேம் அண்ணன் நல்லா ஆடக்கூடிய பிளாக்ஸ்மேனு. பார்ப்போம் இது ஏதாவது 6 4 போதான்ட்டு. இங்கே பாருங்கள், ஸ்டிக்கில் அடித்து பால் இங்கே 1 ரன்னு சிங்கிள். இந்த பால் எங்கே போதும் பார்ப்போம். போடு. கேப்பு 2 ஐத்துறாங்களான்னு பார்ப்போம். தொபரு பாரு, கேப்பு. பால் மிஸ்ஸு. எங்கே போகுதுன்னு பார்ப்போம். போயினே இருக்குது. நம்மளுக்கு எத்தனை ரன்னு? அடா 3 ரன்னு ஓட்டுறானுங்க போல இதே.
பிரேமண்ணன் 4 பால் ஆயிடுச்சு. ஸ்கோர் வந்து 84. பார்ப்போம் இதில் எதாவது ரன்னு போதான்னு பார்ப்போம். போடு மேலே ஹைட்டு. ஃபீல்டர் கீழே வந்துட்டார், ஆனால் எடுத்துகிட்டு வர அந்த ஃபீல்டரு அவுட்டு. ஸ்கோர் வந்து 85. நம்ம டீம் அடிச்சிருக்காங்க. ஆப்போனன்ட் டீம் அடிக்கிறாங்க இல்லையான்னு தெரில. நம்ம டீம் பவுலிங்கில் போடுறது தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. A few moments later. மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பாக போச்சு. பட் வீடியோ எடுக்க முடியல. செகண்ட் மேட்ச்சு ரொம்ப டஃப்பாக போச்சு. பட் ஒரு கேட்ச் ஒரு மிஸ்ஸு, அதுக்கடுத்து ஒரு 6 ஒன்று போச்சு. அப்படியே கேம் மாறி போச்சு. மொத்தத்தில் எல்லாமே போச்சுங்க. கௌதம் தம்பி வந்து நல்லா போடக்கூடிய பிளேயர் தான். பட்டு என்னென்னா அவனுக்கே தெரிஞ்சிச்சு அவனால் ப்ரெஷர் எதுவும் போட முடியல. அந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு போட்டு நிப்பாட்டினா. பட் எந்த அளவுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 பாலுக்கு 1 ரன்னு அந்தளவுக்கு பால் போட்டான் தம்பி. பட் அது சிங்கிள் ஆட்டாங்க. பட் என்ன தான் வந்து ஃபீல்டர் வந்து டைட் பண்ணாலும் பட் 1 பாலுக்கு 1 போது சிங்கிள் போயிடுச்சு. பட் இந்த மேட்ச் என்ன தான் வேலு சொல்ல வரேன் அப்படின்னும் போது மேட்ச்சு தோத்துட்டுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். தோத்துட்டேன், அதை நம்பு பாட்டி போடா. ஆப்போனன்ட் டீம் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டு நிற்க போயிட்டாங்க. நம்ம தான் பேட்டிங்கு. இதை நம்ம செல்வண்ணை வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறாரு கேட்போம். ஃபீல்டிங்கு சொல்லிட்டு போயின்னுக்கிறாங்க. செல்வன் என்ன நினைக்கிறேன் சொல்லுங்கண்ணா. என்ன நல்ல மேட்ச், சூப்பர் இல்லை? நல்ல மேட்ச். ஆமாம், லாஸ்ட் ஓவர் 11 வின்னு. ஆமாம், ஃபஸ்ட்டு 2 பால் டாட் பால். ஆமாம், கௌதம் போட்டாங்க. கரெக்டு. அடுத்து 2 ஒரு கேட்ச் ஒன்று எடுத்திருந்தேன். அந்த கேட்ச் எடுத்திருந்தேன்னா ஈஸி கேட்ச் தான். பட் அது எடுத்திருந்தேன்னா அடுத்து 6 ஒன்று போயிடுச்சு. அது கேட்ச் எடுக்காமல் இந்த எடுத்திருந்தாருன்னா 6 போயிருக்காது. ஆமாம், கேட்ச் மணி கேட்ச் ஒன்று மிஸ் ஆனால 6 போயிடுச்சு. அடுத்த பால் 2 ரன்ஸ் போச்சு. அந்த பால் இல்லை, அடுத்த பால் அதே பிளேயர் 6 எக்ஸ்ட்ரா பால். 1-2 வின்னு. நம்ம ஆல் ஃபுல் டாஸ் போடுறாரு. இல்லை அது ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. ஆமாம், ஏன்னா ஒரு பால் என்னும் போது அதிகம் ஃபுல் டாஸ் பண்ணி எல்லாம் அடிப்பாங்க. ஆமாம், கொஞ்சம் லென்த்தில் போட்டு தம்பி எப்பயும் போல் ஸ்லோ பால் ஒன்று போடுவான் லென்த்தில். அதை போடல. அவனை ஃபுல்லாக ப்ரெஷர் ஆக்கி போட்டாங்க. நம்ம ஜெயிச்சிருந்தோன்னா 3ஆம் மேட்ச் ஆர்டருக்கு தேவையில்ல. பட் வெயில் வர அதிகமாகிடுச்சு. பார்ப்போம் என்ன நடக்குது. 3ஆவது மேட்ச்சு ஆப்போனன்ட் டீம் வந்து நம்மக்கிட்ட பேட்டிங் கொடுத்துட்டாங்க டாஸ் வின் பண்ணி. பட் ஒரு விக்கெட் விழுந்துச்சு. பிரசாந்த் வந்த முதல் பால் தூக்கி கையில் கொடுத்துட்டு போயிட்டார், அவுட்டு. இப்போ அடுத்த பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி நான் வந்து பிரேமண்ணன் இறங்கியிருக்காங்க. ஸ்கோரு பெருசாக எதுவும் போகல, சிங்கிள் அப்படி தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு ஓவர் முடிஞ்சிச்சு. ஆனால் ஸ்கோர் எவ்வளோண்ணா? ஸ்கோர் 6 தாங்க. 6 பாலுக்கு 6. எதுண்ணா? இல்லைண்ணா அங்கே இருந்தேண்ணா, இப்போ தானே வரேன். ஓகேவா, நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா நான் அங்கே இருந்தேன். ஒரு ரன் அவுட்டுன்னு. இல்லைனா வீடியோவில் வந்து வேலு காட்டுன்னு இருப்பாங்க. நான் தப்பிச்சிக்கினேன். இல்லை என் டீம் என்னை திட்டிருப்பாங்க. எதுக்கு நீ அவசரம் போட்டு வந்தேன்னுவாங்க. பார்ப்போம். மணி 6 ஆஃப் 4 மாட்டினாப்பில் எடுத்துகிட்டு வரா. எடுத்துட்டாருங்க, அவுட்டு. மணி அவுட்டு. அடுத்து நம்ம கார்த்தியனை வராரு, நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனு. பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்துச்சு, 2வது விக்கெட்டு. பட் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்கோர் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன மேட்ச் ஆனோம்ல அதே ஸ்கோர் வந்தால் கூட போதுங்க. ஏன்னா நிப்பாட்டிடலாம். போன மேட்ச் நம்ம நிப்பாட்ட முடியல. பட் நிப்பாட்டோடைய கேம் மிஸ் பண்ணிட்டோம். பார்ப்போம் அடுத்தது கார்த்தியனை எவ்வளோ போதுன்னு பார்ப்போம். அந்த ஸ்கோர் வந்து நல்லாயிருக்கும். 6. கமான், இதான் சூப்பர். இது சிக்னல் 6. சூப்பர் சொல்லே வேலை. கமாண்டா வேலை. சூப்பர். சூப்பர் 6. ஐயோ 3 6. கமான் வேலை. 6. விஷா நாலா வேலை. கமாண்டா இவன் சிக்னல்யா 4 6. ஒரே இல்லை. சூப்பர் 6. செம வேறு லெவலில் கேம்ஸு 9. ஆமாம். ஐயோ வந்து வேலை உசுமத்தி தான் பாட்டிப்பாடா. 6. 6 பா. ஐயோ வேலை. என்ன ஆச்சு? கேப் 4. இல்லை 4. ஐயோ 6. வேலை. கமான் வேலை. யாரும் காமிச்சு வேலை. யாரும் காமிச்சு வேலை. 4 தான். போ வேலை.
இல்லை 44 இன்னும் 650 6 ஐயோ எப்பா ஆளு இந்தா அடுத்த பால் இந்த பால் எங்கே போதுன்னு பார்ப்போம். போடு. ஃபீல்டர் யாரும் இல்லை. 4 இந்த பால் எங்கே போதுன்னு பார்ப்போம். 6 4 பார்ப்போம். போடு. கேப்பு நல்லா ஷாட்டுங்க. 6ங்க. பா அந்த சைடில் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் பரவாயில்ல, அவர் நல்ல ஓவரில் வச்சுருக்கான். வேறு லெவலு 6. ஐஸ் அப்போ செல்வண்ண ஏதாவது போதான்னு பார்ப்போம். 6 4 ஹைட்டு. ஆனால் பட் யாரும் இல்லை கீழே. ஓடலாம் 2 ரன் கூட ஓடலாம். 2 ரன்னு. அடுத்த பால் இந்த பால் எங்கே போதுன்னு பார்ப்போம். தினேஷ் ஸ்ட்ரைக்கில் 6 4 போகிறா. 6ங்க. 2 அடிச்சா 100 பார்ப்போம். 6 4 பா போயிடுச்சுங்க. 6ங்க. சூப்பராக டே தினேஷ். அடுத்த பால் இந்த பால் பார்ப்போம். 6 4 ஐயோ சிங்கிள் தாங்க. 107 வருதா 108 வருதா கைஸ்? 107 ஸ்கோரு கைஸ். ஸ்கோர் பார்த்தா 107. 108 அடித்தா மேட்ச் வந்து ஆப்போனன்ட் வின் பண்ணுறாங்க. பார்ப்போம் நம்ம பசங்க எப்படி பவுலிங் போட்டு நிப்பாட்டுறாங்கன்னு பார்ப்போம். போன மேட்ச் 80 தான் அடித்தோம், 84. இந்த மேட்ச் வந்து 107 கிட்டே வந்திருக்கோம். 108 அடித்தா வின்னு. பார்ப்போம் என்ன சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். A few moments later. மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட்டு என்ன ஒரு விஷயம்னா 108 ரன்னு 15 ரன் லாஸ்ட்டாக க்ளோஸாக வந்து விட்ருக்கோம். 15 ரனில் தானே க்ளோஸாக விட்டோம்னா. ஆமாம், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரனில் தான் க்ளோஸாக வந்து விட்ருக்கோம். பட் அந்தளவுக்கு டைட் பண்ணியிருக்கணும் பவுலிங்கு. அண்ணன் ஃபோன் பேசுங்க. பட் அந்த ஒரு விஷயம்னா அந்தளவுக்கு டைட் பண்ணியிருந்தேன்னா அவங்கள வந்து இன்னும் ஒரு 60க்குள்ளே நம்ம இது பண்ணியிருக்கலாம். பட் பவுலிங்கில் வந்து ரொம்ப லேசியாக போட்டு டார்கெட்டை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டோம். வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் மேட்ச் வின் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம். செகண்ட் மேட்ச் விட்டோம். 3வது மேட்ச்சு 108 ரன் அடித்து கேமை வந்து வின் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாள். பட்டு அதை போகிறான் பார்த்தீங்களா, அவன் பேர் வந்து கௌதம். மீட்டிங்கில் என்ன நான் சொல்கிறேன், 108 ரன் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு பாலர் வந்து 6 பால் கொடுத்து ஒரு 20 ரன்னு போனால் கூட பரவாயில்ல. அப்படி ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு வந்து போட்டான். வீடியோ எடுக்க முடியல. நான் ஃபீல்டிங் போயிட்டேன். 6 போகுது ஓவரில். டீம் கேப்டன் எதுக்கு அவனுக்கு குத்தான்னு தெரில ஓவரு. ராமண்ணா இதேமாரி கொஞ்சம் இது இருக்குது. ரொம்ப லேசியாக இருக்கானுங்க. கேட்சை விட்டுக்கின்னு 6 4 குத்துனுக்குறானுங்க. வாங்க சீக்கிரம் வாங்க ராமண்ணா, அவங்கள வெயிட் பண்ணுறோம் டீமு. பார்ப்போம். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.